ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி 6 டேட் ஜான்வரி 2025. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore prayer he, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஜோசுவா 17ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனம். மனாசே கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது. அவன் யோசேப்பின் முதற்பேரானவன். மனாசேயின் மூத்த குமாரனும் கீலேயாத்தின் தகப்பனுமான மக்கீர் யுத்த மனுஷனானபடியினால் கீலேயாத்துக்கு பாசானும் அவனுக்கு கிடைத்தது. There was also a lot for the tribes of the Manasseh, for he was the firstborn of the Joseph, to wait with for the much cheer this firstborn of the Manasseh, the father of the Gilead, because he was a man of war. Therefore the head and Gilead and Bashan. வசனம் 2. பெசியரின் யுத்த புருஷரும் எல்லேக்கியன் புத்திரரும் அஸ்திரியலின் புத்திரரும் சேகேமின் புத்திரரும் எப்ரேமின் புத்திரரும் செமிதேவின் புத்திரருமான மனாசேனுடைய மற்ற குமாரரின் புத்திரருமாகிய அபிசேயரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. தங்கள் வம்சங்களுக்குள்ளேயே அவர்களை யோசேப்புடைய குமாரனாகிய மனாசேயின் ஆண் பிள்ளைகளாயிருந்தார்கள். There was also a lot for the rest of the children of the Manasseh by their family, for the children of the Abijah, and for the children of the Alika, and for the children of the Azariah, and for the children of the Sinchiam, and for the children of the Hippier, and for the children of the Simeadia. This is where the male children of the Manasseh, the son of Joseph, by their families. வசனம் 3. மனாசேயின் குமாரனாகிய மக்கீரிமுக்கு பிறந்த கீலேயாத்தின் குமாரனாகிய எப்ரேமின் மகன் செலோப்பியேத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர்கள் இல்லை. அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மெக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், தர்சால் என்பவர்கள். But Zelophehad, the sons of Hippier, the sons of Gilead, the sons of Machir, the sons of Manasseh, and no sons and but the daughters, and those their names of the daughters, Mechlal, Naha, and Oklal, Michal, and Tresal. வசனம் 4. அவர்கள் ஆசாரியரும் ஆகிய எல்ஏசருக்கு நூனியின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கு முன்பாக சேர்ந்து வந்தது. எங்கள் சகோதரர்கள் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள். ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். And they come near before the Eleazar the priest, and before Joshua the sons of Nun, and before the prince, saying, The Lord and commandment Moses to give you an inheritance among the brethren. Therefore
according to the commandment of the Lord, and he gave them inheritance among the brethren of their his father. வசனம் 5. யோர்தானுக்கு அப்புறத்திலேயே இருக்கிற கீலியாத் பாசான் என்னும் தேசங்களையெல்லாம் மனாசேக்கு சீட்டிலே விழுந்தது 10 பங்குகளும். And therefore fallen portents to the Manasseh, based the land of the Gilead and Bashan, which were on the other side and Jordan. வசனம் 6. மனாசேயின் குமாரத்திகள் அவன் குமாரருக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள். மனாசேயின் பெற்ற புத்திரருக்கும் கீலியாத் தேசம் கிடைத்தது. Because the daughters of the Manasseh had earned the inheritance among the sons, and the rest of the Manasseh sons had on the land of Gilead. வசனம் 7. மனாசேயின் எல்லை ஆசார் தொடங்கி சீகேமின் முன் இருக்கிற மிக்மோத்தேவுக்கும் அங்கிருந்து வலதுபுறமாய் என் தாப்புவுக்கும் குடிகளாய் இருக்கும் போகிறது. And the coast on Manasseh was from Azar to Machmeta, that lit before the Sinsiam, and the borders went along the right hand unto the inheritance of the Ethiopia. வசனம் 8. தப்புவின் நிலம் மனாசேக்கு கிடைத்தது. மனாசேயின் எல்லை யோடி இருக்கிற தப்புவா எப்ரோம் புத்திரர் வம்சமாயிற்று. Now the Manasseh had on the land of the Tappuah of the border of the Manasseh belonged to the children of the Ephraim. வசனம் 9. என்னும் ஆற்றுக்கு போய் ஆற்றுக்கு தெற்காக இறங்குகிறது. மனாசேயினுடைய பட்டணங்களின் நடுவே இருக்கிற இவ்விடத்து பட்டணங்கள் எப்ரேமினுடையவைகள். மனாசேயின் எல்லை ஆற்றுக்கு வடக்கே இருந்து சமுத்திரத்திற்கு போய் முடியும். And the coast and discoursed unto the river Cana, and southward of the river those the cities of the Ephraim, and among the city of the Manasseh of the coast of the Manasseh also was the north side and the river, and the outgoings of the were at the sea. வசனம் 10. தென்னாட்டு எப்ரேமுடையது, வடநாடு மனாசேயுடையது. சமுத்திரம் அதன் எல்லை, அது வடக்கே அசேர் உடையும், கிழக்கேயே இசக்கார் தொடங்குகிறது. South it was an Ephraim, and the northward this was Manasseh. And the sea is the border, and the meat to water in the Azar, and the north, and the Isaiah, and the east. வசனம் 11. இசக்காரிலும் அசரிலும் இருக்கிற 3 நாடுகளாகிய பெத் சேபானும் அதன் ஊர்களும், இப்லேமும் அதன் ஊர்களும், தோரேரின் குடிகளும் அதன் ஊர்களும், எந்தோரின் குடிகளும் அதன் ஊர்களும், தானாக்கின் குடிகளும் அதன் ஊர்களும், மிக்கியாதோவின் குடிகளும் அதன் ஊர்களும் மனாசேயினுடையவைகள். And the Manasseh and in the Issachar and in Azar, Bethsana, and here two winds, and Hebelem, and here the towns and the inheritance of there and here and towns, and the inhabitants of the endured here towns and the inhabitants of the Tenach, and here towns and the inhabitants of the Megiddo, and here towns and here and there as countries. வசனம் 12. மனாசேயின் புத்திரர்கள் அந்த பட்டணங்களில் குடிகளை துரத்திவிட கூடாமற்று போயிற்று. கானானியர்கள் அந்த சீமையிலே தானே குடி இருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். Here the children of the Manasseh could not and drive out of the inhabitants of these cities, but the Canaanites
world devil in that land. வசனம் 13. இஸ்ரவேல் போதும் கானானியரை முறியடித்தாலும் துரத்தி விடாமலும் அவர்களை பகுதி கட்டுகிறவர்களாக்கினான் என்றார்கள் கொண்டார்கள். Yet it come to the pass when ye children of the Israel were vexed and strong, that they put the Canaanians to the tribes, but did not and unruly drive them out. வசனம் 14. யோசேப்பின் புத்திரர்கள் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்கள் இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே விதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். And the children of the Joseph speak unto the Joshua, saying, Why hast thou given me but one lot and one part and to the inherit, seeing I am the great people? For much as the Lord and hate and blessed me hitherto. வசனம் 15. அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருந்தவர்களாயும் நெருக்கமாய் இருக்கிறது இருந்தால் பெர்சியரை ரொப்பேமியர் குடியாய் இருக்கிற காட்டு தேசத்திற்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றான். And Joshua answered them, And if thou be a great people, then get thee up to the wood country, and cut down for thyself therein the land of Persia, and of the Getians in a mountain Ephraim be the too narrow for thee. வசனம் 16. அதற்கு யோசேப்பின் புத்திரர்கள், மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்சானிலும் அதன் ஊர்களிலும் எஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லைகள் கானானியர் இடத்திலே இருப்பரதங்கள் உண்டு என்றார்கள். And the children of the Joseph said, And the hill is not an ingot for use, and all the Canaanians that the dwell in the land of the valley have the charities of Edom, but they who are of the Bethshean and the town, and they who are the valley of the Jezreel. வசனம் 17. யோசுவா யோசேப்பு வம்சத்தாரனாகிய எப்ரேமையும் மனாசையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருக திருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமமும் உண்டு, ஒரு பங்கு மாத்திரம் அல்ல, மலை தேசம் உங்களுடையதாகும். And Joshua speak unto the house of Joshua, even the Ephraim and to the Manasseh, saying, to go, thou art the great people, and hast the great power, thou shalt not have one lot only. வசனம் 18. அது கடினமானபடினாலே அதை வெட்டி திருத்துங்கள், அப்பொழுது அதன் கடையாந்தரம் மட்டும் உங்களுடையதாயிருக்கும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாயிருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான். But the mountain shall not be thine, for it is wood, and thou shalt cut it down, and the outgoings of it shall not be thine, for thou shalt drive out of the Canaanians. To God they have the Edom chariots, and to God they be the strong.